கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவாக்கியங்கள் 7 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் தகுதி தேர்வு என்று ஒன்று வைக்கப்படுகிறது. முன்னாடியெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டா டீச்சர் ஆயிடலாம். இப்போல்லாம் டீச்சர் ட்ரைனிங்கை காணும். பிஎட் படிச்சிருந்தாலும் வேலை இல்லை. அதுக்கு டெட் எக்ஸாம், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதணும். டாக்டர் ஆகணும்னா 600க்கு 594 எடுத்திருந்தாலும் என்ன பண்ணணும்? நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் அவங்க எதிர்பார்க்குற மார்க்கை எடுத்தால் தான் படிக்கிறதுக்கே உள்ளே போக முடியும். அதுக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வு. அரசு துறையில் மற்ற துறைகளுக்கு போகணுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம். ஒவ்வொன்றும் படிச்சுட்டா நெட்டு ஸ்லெட்டு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக தகுதி தேர்வுகள் இருக்கிறது. அரசாங்கம் தான் அப்படின்னா ப்ரைவேட்லேயும் இருக்குது. போன உடனே என்னது, என்ன சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் இன்டர்வியூ, தகுதி தேர்வு. உங்கள் தகுதியின் அடிப்படையிலேயே உங்களுக்கு வேலை கொடுக்கப்படும். உங்கள் திறமையின் அடிப்படையிலேயே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். இது இந்த உலகம் ஒரு வேலைக்கு, ஒரு செயலுக்கு தகுதி என்று ஒன்றை எதிர்பார்த்து வைக்கிறது.
ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை தகுதி பார்த்து அழைக்கவில்லை. விவிலியத்தில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை யாரையும் தகுதி பார்த்து அழைத்ததாக விவிலியம் சொல்லவில்லை. மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் எனக்கு பேச தெரியாது, திக்குவாயன் நான் சொல்றார். பேச தெரியாதவனை அழைத்து பார்வோன் மன்னனிடம் எகிப்திலே சென்று அவனோடு பேசுன்னு சொல்றார் கடவுள். தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறார். எசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சொல்றாரு, ஐயா என் உதடெல்லாம் சுத்தம் இல்லாத உதடு, நான்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன், கெட்ட வார்த்தை பேசுற மக்கள் மத்தியில் நான் வாழ்றவன், அசுத்த உதடுகள் படைத்த மக்கள் நடுவே வாழுகிறவன் நான் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நாவை சுத்தப்படுத்துவேன், நெருப்பினால் அவருடைய நாவை சுத்தப்படுத்தி என்னுடைய பணிக்கென நான் உன்னை அனுப்புகிறேன், செல் என்று சொல்லுகிறார். யோனா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கிறார். நீ இப்படித்தான் சொல்லுவ, என்னை கூப்பிட்டு அந்த இடத்துல போய் மக்களுக்கு ஏதாவது இறைவாக்கு சொல்லுன்னு சொல்லி சொல்லுவ. நான் போய் உன்னை சொல்லிட்டு திரும்பி பார்ப்பேன், என்னை எல்லாம் முறைச்சி பார்ப்பான், என்னை திட்டுவான், அடிக்கிறதுக்கு வருவான், அப்புறம் அவன் மனசு மாறிடுவான், அப்புறம் திரும்பி போய் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதியா, என் ஆளை விட்டு நான் போக மாட்டேன்றாரு. விட்டாரா கடவுள்? கடலிலே அவரை தூக்கி வீச செய்து திமிங்கலத்தின் வயிற்றினுள்ளே 3 நாட்கள் இருந்து அவர் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்திலே ஆண்டவர் அவரை வைத்து இறைவாக்குரைக்கு வைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர் தெற்கு பகுதியான யூதாவின் பகுதியிலே வாழ்கிறவர். அவருடைய தொழில் ஆடு மேய்க்கிறது, தோட்ட வேலை. ஆண்டவர் அவரை அழைத்து வடக்கு பகுதியான இஸ்ரேல் மக்களிடம் சென்று நீ இறைவாக்குரை என்று சொல்லுகிறார். அவர் போய் இறைவாக்குரைக்கிறார். இஸ்ரேல் மக்களை, உங்களுடைய அரசனுக்கு அழிவு வரும், அரசா நீ மனம் மாறாவிட்டால் உன்னுடைய அரசு அழிந்து போகும் என்று அரசனை பார்த்து சொல்லுகிறார். மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இறைவாக்குரைக்கிறார். எப்போதுமே நீ நல்லா இருன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும், நல்லதை சொன்னா சந்தோஷமா இருக்கும், குறைய சொன்னா யாருக்குமே பிடிக்காது. அங்கே அவர்கள் மத்தியிலே இருந்த அமத்சியா என்கிற குருவுக்கு கோபம் வந்துருச்சு. நீ தெற்கு பகுதியில் இருக்கிறவன் இங்கே வந்து ஏன் பொழப்பில் மண்ணள்ளி போடுறியான்றான். நீ தெற்கு பகுதியான யூதாவிற்கு சென்று அங்கே இறைவாக்குரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள், இங்கிருந்து ஓடிவிடு என்று சொல்லுகிறார் அமத்சியா. ஆமோஸ் என்ன சொல்றாரு? டே இங்கே பாரியா, நான் இங்கே வரணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லை, நானாக விரும்பி வரல, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், நான் தோட்ட வேலை பார்த்தவன். ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து இங்கே சென்று இறைவாக்குரை என்று அழைத்து என்னை அனுப்பி இருக்கிறார். நான் இறைவாக்கினனும் அல்ல, இறைவாக்கினர் குழுவை சேர்ந்தவனும் அல்ல, இதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் தான் என்னை தகுதிப்படுத்தி அனுப்பினார். கடவுள் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் தகுதி இல்லாதவர்களையே அழைக்கிறார். தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்தி அவர்களை இறைவாக்குரைக்க செய்கிறார். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு, காலேஜ் படிக்கும்போது படிச்சது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் பொருளைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான், ஐயோ பல்லைத்தான் காட்டித்தான் புவியிற்றான் பதுமத்தான் பண்ணினானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதின பாட்டு.
இது என்னடா அத்தான் அத்தான் இருக்கு அப்படின்னா வெரி சிம்பிள் அர்த்தம். அன்னைக்கு புலவர்கள்லாம் அரசனை புகழ்ந்து பாடி தான் சம்பாதிச்சாங்க, சாப்பிட்டாங்க. அரசன் நல்லவனோ கெட்டவனோ, அரசனுக்கு முன்னாடி போயிட்டு ஐயோ அரசே உண்மை போல உண்டா, நீங்கள் சூப்பராக ஆட்சி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர். இன்னைக்கு அரசியலில் நடக்கிற மாதிரி தான் கட் அவுட் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அரசனை வெறுமையாக புகழ்ந்துதான் அவன் அரசனிடமிருந்து பொன்னையும் பொருளையும் வாங்கி சாப்பிட வேண்டும். அதைத்தான் அவன் நல்லவனோ கெட்டவனோ உன்னை வெறுமையா புகழ்ந்து தானே நான் சாப்பிட வேண்டியிருக்குது அப்படிங்கிற தன்னுடைய வறுமையை சொல்லுகிற வரிகள் தான் இது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கிறதுக்கு இந்த கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்தானா? இல்லை. இல்லை பொன்னையும் பொருளையும் எனக்கு கொடுத்தானா? இல்லை. சும்மா வெறுமையா உன்னை புகழ்ந்து பாடி அதிலிருந்து தான் நான் பல்ல காட்டி, நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா பல்லைத்தான் காட்டித்தான் புவியிற்றான் பதுமத்தான் பண்ணினானே அப்படின்னு சொல்லி பாடுறான். இப்படி பல்ல காட்டி உன்னை வெறுமையா புகழ்ந்து முன்னாடி உன்னை சொல்லிட்டு பின்னாடி உன்னை அயோக்கியத்தனம்லாம் எனக்கு தெரியாதான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் வெறுமையாக புகழ்ந்து நான் யாசகம் செய்து வாழ வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பாடுறான். அதே போலதான் இன்றைக்கு நான் முதல் வாசகத்திலே பார்க்கிற அமத்சியா என்கிற குரு அரசனை வெறுமையாக புகழ்கிறான், மக்களையும் புகழ்ந்துறான். நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க சூப்பர் அரசே, நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க, அப்பதான் இவனுக்கு பிழைப்பு ஓடும். ஆனால் ஆமோஸ் அப்படி அல்ல. அரசனை பார்த்து நின்று சொல்லுகிறார், நீ மனம் மாறாவிட்டால் நீயும் உன் ஆட்சியும் அழிந்து போவீர்கள். மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் அழிந்து போவீர்கள். இதுதான் ஒரு இறைவாக்கினருடைய பணி. அதைத்தான் இறைவாக்கினர் ஆமோஸ் செய்கிறார். ஒரு சாமியார்ட்ட ஒரு பையன், ஒரு இளைஞன் சொன்னான், ஃபாதர் எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லதே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டான். எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, டாக்டர்கிட்ட போகிறீங்க உடம்பு சரியில்லைன்னு, இங்கே பார்ப்போம் நீ பாவம் செய்யக்கூடாது, நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாரா? மாட்டார். மளிகை கடைக்கு காய்கறி கடைக்கு போகிறீங்க, தக்காளி 2 கிலோ, முருங்கைக்காய் 4, காய்கறியெல்லாம் வாங்குறீங்க. இங்கே பார்ப்பா நீ குற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு மளிகை கடைக்காரரும் காய்கறி கடைக்காரரும் சொல்லுவாரா? பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறீங்க, காசை கொடுத்தா டிக்கெட்டு சில்லறையாக கொடும்பார். நீங்கள் இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது, நேராக அமருங்கள், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுங்கள், நல்லவங்களாக இருங்க, தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கண்டக்டர் டிரைவரை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நீங்கள் எந்த இடத்திற்கு, எந்த அலுவலகத்திற்கு, எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே சொல்லப்பட மாட்டாது. ஒரே இடம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை களைந்து கொள்வதற்கு அவற்றை சுற்றி காட்டுகிற இடம், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிற இடம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறோம். எப்போ அறிவுரை சொல்கிறோம்? பிள்ளைங்க தப்பு பண்ணால் மட்டுமா சொல்கிறோம்? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்தால் அதை நம்ம பிள்ளைய பார்த்தா அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்கிறோம். யாராவது ஒரு நல்ல காரியத்தை ஒரு பிள்ளை செஞ்சால் இங்கே பார்த்தியா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம். தப்பு பண்ணால் மட்டுமா அறிவுரை சொல்கிறோம்? எல்லா நேரங்களிலும் சொல்லுகிறோம், என் பிள்ளை ஒருவேளை இந்த தவறை செய்து விடக்கூடாது, ஒருவேளை இந்த பிள்ளை பாவத்தில் வீழ்ந்து விடக்கூடாது, கெட்டவனாக மாறிவிடக்கூடாது என்ற அக்கறையோடு சொல்லுகிறோம். அதே போல இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அறிவிக்கிற இடம், பாவத்தை பற்றியும் குற்றம் குறைகளை பற்றியும் அவற்றையெல்லாம் களைந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்ற இடம், அறிவிக்கிற இடம். சாமியார் தான் குற்றத்தை பற்றி பாவத்தை பற்றி சொல்லுவார், டாக்டர் சொல்ல மாட்டார். நீங்கள் கையெழுத்து வாங்க போகிற தாலுக்கா ஆஃபீஸில் போகிற ஆஃபீஸர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த அழைப்பு ஆமோஸை ஆண்டவர் அழைத்து இறைவாக்குரைக்க சொன்னது போல நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வசனத்தில் அழகாக பாட கேட்டோம்.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்களுடைய அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக என்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடத்திலே நாம் கண் முன்னால் நல்லது நடக்கின்ற போது அதை பாராட்டவும், அதை அங்கீகரிக்கவும், தீயது நடக்கின்ற போது அதை சுட்டி காட்டவும், உண்மையை எடுத்துரைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டு ஒரு சபக்காரர் துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் தலைப்பு இப்படி போட்டிருந்துச்சு, ஆண்டவர் அழைக்கிறார், ஜெபக்கூட்டத்திற்கு வாங்கள், ஆண்டவர் அழைக்கிறார்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பிரசுரத்தை கொடுத்துட்டு வந்தார். கண்டக்டருக்கு ட்ரெயின் கொடுத்தார். கண்டக்டர் சொன்னார், ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் வருகிறார், நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்துட்டு இருந்தார். ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் வருகிறார், வாருங்கள் வாருங்கள்னு சொல்லிட்டு நோட்டீஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார் பிரேயருக்காக. கண்டக்டர் அந்த நோட்டீஸை வாங்கிக்கிட்டு, யார் வந்தா அண்ணையா டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் உட்கார சொல்லுனார். இதுதான் உலகம். இன்னைக்கு சபைகளுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறார், ஆண்டவர் குணப்படுத்துகிறார், ஆண்டவர் அரவணைக்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படுறோம். குற்றங்கள் குறைகள் சுட்டி காட்டப்படுகின்ற போது, பாவங்கள் சுட்டி காட்டப்படுகின்ற போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. அப்படி தயாராக இல்லாததால் தான் ஆமோஸ் இறைவாக்கினர் விரட்டி அடித்தார்கள். விளைவு, அந்த மக்கள் அசீரியர்கள் படையெடுத்து வந்தபோது அழிந்து போனார்கள். அசீரிய படையெடுப்பினால் இஸ்ரேல் அழிந்து போனது, அடிமைகளாக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஆமோஸ் இறைவாக்கு உரைத்த போது அதை கேட்கொள்ளவில்லை, எதிர்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அழகா ஒரு கவிதை படிச்ச ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு ஆசிரியர்கள் கையில் பிரம்பை எடுக்கவில்லை, ஆகவே காவலர்கள் கையில் பிரம்பை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஆசிரியர்கள் கையில் பிரம்பை எடுக்கவில்லை, ஆகவே காவலர்கள் கையில் பிரம்பை எடுத்திருக்கிறார்கள் என்று. கண்டிப்புள்ள தேவையான இடத்தில் கண்டிக்கவும், திருத்த வேண்டிய இடத்தில் திருத்தவும் நம் ஒவ்வொருவருக்கும் கடமையும் உரிமையும் இருக்கிறது. நாம் சந்திக்கின்ற மனிதர்களை, நாம் இருக்கின்ற இடத்தில் கடவுள் என்னை இதற்கு அழைக்கிறார், இதை இந்த இடத்தில் சொல்ல அழைக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் நிறைகளை பாராட்டவும், அங்கீகரிக்கவும், குறைகளை சுட்டி காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். கையில் என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதான்? சாப்பாடோ பையோ 2 அங்கி கூட வேணாங்கிறார். செருப்பு போட்டுக்கங்கடாங்கிறார். கையில் தடி வச்சுக்கோங்க, பாம்பு பூச்சி வந்தால் அடிக்கிறதுக்கு. கல் மேட்டில் முள் இருக்கிற இடத்துல போகிறதுக்கு உங்களுக்கு கைத்தடி வேணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாமியார் கையில் எதுவுமே இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், வண்டி இல்லாமல், பைக் இல்லாமல், கார் இல்லாமல், எதுவும் இல்லாமல், கையில் கச்சிருக்கிற கைத்தடியோடு ஒரு செருப்போடு சாமியார் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இயேசு இருந்திருந்தா என்ன சொல்லி இருப்பார் என்று யோசித்து பாருங்கள். இறை அழைத்தலை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கையில் செல்ஃபோன் வைத்திருக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஒரு கற்பனை செய்து பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ரயில் பெட்டியில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கும், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். குறைவான சுமை நிறைவான பயணம். 2 நாள் 4 நாள் வெளியூருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், 2 துணிக்கு 4 எடுத்து வை தேவைப்படும், 5க்கு 6 எடுத்து வை தேவைப்படும், எடுத்து அமுக்குவோம். அதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துவோமான்னு தெரியாது. தேவையானதுக்கு மேலே அட எடுத்துக்கிட்டு தான் போவோம். அங்கே போய் இல்லைன்னா பத்தலைன்னா என்ன பண்ணுறது, எடுத்து அமுக்கிட்டு போவோம். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். குறைவான சுமை நிறைவான பயணம்.
ஆண்டவர் இயேசு சொல்வதன் அர்த்தம் இதுதான். நீங்கள் பொருட்களை வைத்திருந்தால் உங்களுடைய கவனம் பொருட்கள் மீது செல்லும். பொருட்களை பயன்படுத்துவது தவறல்ல, பொருட்கள் நம்மிடம் இருப்பது தவறல்ல. இந்த உலகத்தின் பொருட்கள் நம்மை அடிமையாக்க கூடாது. 2 பவுன் 4 பவுன் 10 பவுன் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதே 50 பவுன் 100 பவுன் இருந்தால் இதை எப்படி பத்திரமா வைக்கிறது? நம்ம வேற 2 நாள் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம். வீட்டை உடச்சி பூட்டை உடச்சி பீரோவை உடச்சி லாக்கரை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? பத்திரமா இருக்கட்டுன்னு கொண்டு லாக்கரில் பேங்க்கில் கொண்டு வச்சாலும் பேங்க்கில் திருடு போனுச்சுனாக்கா பேங்க் பொறுப்பு இல்லை, அரசாங்கம் பொறுப்பு இல்லைன்னு வேற சொல்லிவிட்டாங்களே. எங்கே கொண்டு வைக்கிறது? இதில் போடுறதுக்கு பதிலாக அதில் போடுவோமா, அதில் போடுறதுக்கு பதிலாக இதில் போடுவோமா? அப்போ பத்திரமா இருக்குமா, இப்போ பத்திரமா இருக்குமா? என் கவனம் அதிலே தான் செல்லும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். பயணத்திற்கு மட்டுமல்ல, ரயிலில் மட்டுமல்ல, பஸ்ஸில் மட்டுமல்ல, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது என்னுடைய பொருட்களின் மீது என்னுடைய செல்வத்தின் மீது கவனம் அதிகமாக செல்லுகிறதோ அப்போது நான் கடவுளை மறந்து விடுவேன். இந்த பொருட்கள் தான், இந்த செல்வங்கள் தான் எனக்கு கடவுளாக தெரியும். அதை எப்படி பாதுகாப்பது என்பதில் தான் என்னுடைய கவனம் செல்லும். ஆகவே பொருட்கள் உங்களுக்கு முக்கியம் அல்ல. பொருட்களை பயன்படுத்துவது தவறல்ல, செல்போன் பயன்படுத்துவது தவறல்ல, கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது தவறல்ல, இருப்பது தவறல்ல. அதை மற்றவர்களுக்காகவும் கடவுளுக்காகவும் பயன்படுத்தினால் தவறல்ல. என்னிடம் பொருட்கள் இருக்கலாம், அபகரிக்க கூடாது. அது பொருட்கள் மீதான மோகம், அது என்னை பாவத்தில் விழச் செய்யும். இந்த உலகத்தின் பொருட்கள் மீது நீங்கள் நாட்டம் கொள்ளாதீர்கள், உங்களிடம் இருப்பதே போதும் என்று இருக்கின்ற போதுதான் உங்களால் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்பதற்குத்தான் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையை நம்பி, இறைவனை நம்பி நாம் செய்கின்ற காரியங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்ற போது கடவுள் நம்மை வழிநடத்துவார். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உண்மை உரைக்கப்படுகிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வைக்கிற பிரசங்கம்லாம் பிடிக்கலாம் சிலருக்கு. குட், சந்தோஷம். இயேசுநாதர் பேசும்போதும் சொன்னார்கள், இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது. பச்சை மரத்துக்கு அந்த கதினா பட்டை மரம் எதற்கு? எவ்வளவு உண்மை உரைக்கப்படுகிற போது அது கசப்பாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லுவதற்குத்தான் இறைவாக்கினர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் அதற்குத்தான் அழைக்கப்படுகிறோம். நாம் வாயடித்து நிற்கிறோம். நான் போகிற இடங்கள்லாம் இன்னைக்கு சொல்கிறேன், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறோம், எந்த இடத்தில் பேச தேவையில்லையோ அந்த இடத்தில் குரலை உயர்த்தி பேசுகிறோம். தவறு. என் பேச்சு எடுபடாது, என் பேச்சுக்கு அம்பலம் ஏறாது, ஏழையின் பேச்சு அம்பலம் ஏறாது என்று சொல்லி பேச வேண்டிய இடத்தில் ஒதுங்கி நிற்கிறோம். அது தவறு, பாவம். இந்த பாவத்தை எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையை எடுத்துரைப்பதற்கே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைகளை கண்டு அதை அங்கீகரிக்கவும், குறைகளை கண்டு அவற்றை சுட்டி காட்டி திருத்தவும் ஆமோஸ் இறைவாக்கினரை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இருக்கின்ற இடத்தில், நான் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் நான் சாட்சியாக இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறவனாக, உண்மையை எடுத்துரைக்கிறவனாக நான் இருக்க வேண்டும்.